வணக்கம், நான் உங்கள் பூவிராஜி. இன்றைக்கி மணத்தக்காளி கழனி சூப் வச்சிடலாம் வாங்க. மணத்தக்காளி கீரைக்கு பின்னாடி இந்த மாதிரி பூச்சி இருக்குங்க, பார்த்து சீரணும். பாசிப்பருப்பு தோரம் பருப்பும் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஊற வச்சுருவோம். கழுவிட்டு ஊற வைப்போம். அரிசி வந்து கலன் தண்ணி பருப்பில் சேர்த்து வேக விட்டுருவோங்க. தக்காளி கீரையை அலசி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளியை வதக்கிடலாங்க. அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. 100 கிராம் வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா இதை எண்ணெயில் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருவோம். அதோட இந்த கீரையெல்லாம் இதில் போட்டு வேக வச்சுருவோங்க. பருப்போட எடுத்து கீரையை விட அந்த வதக்குனதை போட்டுருவோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் சேர்ந்து அரைச்சபடிங்க 1 ஸ்பூன் போட்டுருவோம். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு சொல புளி எடுத்து 1 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருவோங்க. சூப்புக்கு எந்த கல் உப்பு போட்டுருவோங்க. கீரை வெந்துருச்சு. இனி இந்த ஊற வச்சுருந்தவங்கள புளி தண்ணி ஊற்றிடலாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு இதை இடியில் இடிச்சுக்கலாங்க. நைஸாக முடிக்காச்சு. அதோட 6 பூண்டு இதோட பூண்டையும் சேர்த்து நச்சுக்கலாம். சூப்புக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு இந்த பருப்பு போட்டாச்சு. காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இடித்து வச்சதையும் போட்டாச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அருமையான மணத்தக்காளி சூப்பு ரெடிங்க. அருமையான கழனி மணத்தக்காளி சூப் ரெடிங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.